அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய அற்புதமான வளர்ப்பிறை பஞ்சமி. ஒரே ஒரு வசம்பு போதும் நீங்கள் கேட்ட வரத்தை வாரி கொடுப்பால் வாராகி. வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு அன்றைய தினம் வராகி அன்னையை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது ஆற்றல் மிகுந்த எளிமையான ஒரு திருநாமம் கலந்த தாந்திரிக முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு தாந்திரிக முறை. வராகி அம்மனுடைய அருளை சுலபமாக நமக்கு பெற்று தரக்கூடியது. பொதுவாகவே பஞ்சமி நாட்களில் வராகி அம்மனை வழிபாடு செய்தால் உடனடியாக நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதிலும் ஆஷாட நவராத்திரியில் வரும் இந்த பஞ்சமி மிக மிக சிறப்பு வாய்ந்தது. ஆனி மாதம் அமாவாசை முடிந்து வரக்கூடிய 9 நாட்களை வராகி அம்மனுக்கு உரிய ஆஷாட நவராத்திரியாக நம்ம எடுத்துப்போம். இந்த ஆஷாட நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வழிபாடுகளை செய்யலாம். மேலும் எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க, கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக நம்ம சேனல்ல எளிமையான வழிபாட்டு முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ முறைப்படி ஆஷாட நவராத்திரி விரதம் இருக்க முடியாதவங்க நாளைய ஒரு நாள் மட்டுமாவது இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை ஜபம் செஞ்சு பாருங்க. 9 நாட்களும் விரதம் இருந்ததற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க திருநாமம் என்ன, அதை எப்படி ஜபம் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், பஞ்சமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை காலை 8:32 பஞ்சமி திதி ஆரம்பமாகுதுங்க. அடுத்த நாள் ஜூலை 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10:19 பஞ்சமி திதி நிறைவு பெறுதுங்க. வராகி அம்மன்னாலே அவங்க இரவு நேர தேவதை. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் தாந்திரிகம் கலந்த இந்த திருநாம ஜபத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தோம்னா, நாளைய தினம் ஜூலை 10ஆம் தேதி இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க சொல்லலாம். இரவு நேரம் செல்ல செல்லதாங்க வராகி அம்மனுடைய பராக்கிரமம் வெளிப்பட ஆரம்பிக்கும். நாம ஜபம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயரை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்வதுன்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் கலந்த நாம ஜபம் செய்ய போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லைங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதே போல வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நாளைய தினம் இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செய்யலாம். கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களில் வராகி அம்மன் மிக மிக முக்கியமான தெய்வம். நாம் செய்யக்கூடிய எளிமையான மந்திரங்கள், பூஜைகள் மூலமாக மகிழ்ந்து உடனடியாக அருள்பாலிக்கக்கூடிய தெய்வம். அதே போல நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, வராகி அம்மனுடைய போட்டோ அல்லது விக்கிரகத்தை வீட்டில் வச்சுக்கலாமான்னு கேட்கிறாங்க. நிறைய முறை இதற்கான பதிலையும் நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்க இந்த கேள்வியை கேட்கிறாங்க. தாராளமாக வராகி அம்மனுடைய போட்டோ அல்லது விக்கிரகத்தை நீங்க வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம். விக்கிரகம் அதாவது சிலையாக வாங்க போறவங்க மட்டும் கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும். அதாவது அந்த சிலையின் அளவு பார்த்தோம்னா 1/2 அடி அல்லது 1/2 அடிக்குள்ளாக இருக்கணும். ரொம்பவும் பெரிய சைஸ் சிலையாக இருந்தால் அதை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாதுங்க. இது வராகி அம்மனுடைய சிலைக்கு மட்டும் கிடையாது, எந்த தெய்வத்தினுடைய விக்கிரகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மெட்டல் அதாவது உலோகமாக இருந்தாலும் சரி, அது 1/2 அடி அல்லது 1/2 அடிக்குள்ளாக இருக்கணும். அதற்கு மேல பெரிய சைஸ் சிலையாக இருந்தால் அதற்கு முறைப்படி நம்ம பிராண பிரதிஷ்டை செய்யணும். பிறகு குறைந்தபட்சம் 2 கால பூஜைகளை நம்ம செய்யணும். ரெகுலரா அபிஷேகங்கள், ஆராதனைகளை நம்ம செய்யணும். இதெல்லாம் கோவிலுக்குத்தான் பொருந்தும்.
பொருந்தும். சோ விக்கிரகமாக வாங்க போறவங்க அரை அடிக்குள்ளாக பார்த்து நீங்க வாங்குங்க. குறைந்தபட்சம் பஞ்சமி திதி அன்னைக்கு வராகி அம்மனை நாம் வழிபாடு செய்தாலே போதும். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பொருள் மட்டும் தாங்க. அது ஒரு வசம்பு. வசம்புனாலே அது வசிய சக்தியை கொண்டது, மருத்துவ குணமும் தாந்திரிக குணங்களும் அதீதமாக கொண்டது இந்த வசம்பு. இதை பயன்படுத்தி நிறைய மெத்தட்ஸை நம்ம சேனல்ல பார்த்திருக்கோம். எல்லா நாட்டு மருந்து கடைகள் மற்றும் சில மளிகை கடையில கூட இந்த வசம்பு சுலபமாக கிடைக்கும். ஒரே ஒரு எண்ணிக்கையில வசம்பு நமக்கு போதும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை ஜபம் செய்ய போறவங்க எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். அதாவது எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம். தரையில உட்கார்றவங்க மட்டும் வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல கூட நீங்க உட்காரலாம். அல்லது மனைப்பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். சேர்ல நீங்க உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யுங்க. திருநாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள, அதாவது ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள அந்த வசம்பை வச்சு விரல்களால நீங்க கையை மூடிக்கோங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே வலது உள்ளங்கையில, ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள தாங்க வசம்பை வச்சு நீங்க விரல்களால மூடிக்கணும். இப்ப வராகி அம்மனை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இல்லாம வராகி அம்மனை மனதார நினைச்சு நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அந்த கோரிக்கை மின்னல் வேகத்தில் நிறைவேறும். நாம ஜபத்தை முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க கூடாதுங்க. சோ அத்தியாவசிய வேலைகள் இருந்தால் அதை கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிட்டு அமைதியா நீங்க நாம ஜபத்திற்கு உட்காருங்க. திருநாமத்தை வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள் நம்ம சொல்லணும். அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் நீங்க சொல்லலாம். 10 நிமிடங்கள் சொன்னாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். கொஞ்சம் அதிகமா டைம் இருக்கிறவங்க நீங்க அரை மணி நேரம் வரைக்கும் கூட சொல்லலாம். கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் வராகி அம்மனை மனதார நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நாம ஜபத்தை நம்ம செய்யணும். சம்பத்கரி வாராகி நமக, சம்பத்கரி வாராகி நமக, சம்பத்கரி வாராகி நமக. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான சூட்சமம் வாய்ந்த வராகியின் திருநாமம் இது. கஜவாகனத்தில் வரக்கூடிய வாராகியை குறிக்கும் திருநாமம் இது. 10 நிமிடங்கள் இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செஞ்சு பாருங்க. ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நாம ஜபத்தை முடிச்சிட்டு இன்னொரு முறை வராகி அம்மன் கிட்ட உங்களுடைய அந்த கோரிக்கை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்போ உங்க கையில இருக்கக்கூடிய அந்த வசம்பை பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக் அல்லது உங்களுடைய ஷோல்டர் பேக்னு எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம். நீங்க குளிச்சுட்டு சுத்தமா இருக்கிற பட்சத்துல பூஜை அறையிலும் அந்த வசம்பை நீங்க வைக்கலாம். இதை நீங்க உடனே மாற்றணும்ன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அந்த வசம்பை ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள்ல நீங்க போடலாம். அல்லது கால்படாத இடமாக பார்த்து நீங்க போட்டுருங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல முழு நம்பிக்கையுடன் உண்மையான பக்தியோட இந்த திருநாம ஜபத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.